கிராம மக்கள் எளிமையான, திருப்தியான வாழ்க்கையை நடத்தி வந்தனர். ஆனால் ஒரு நாள் அருகிலுள்ள காட்டில் கொள்ளைக்காரர்கள் பற்றிய வதந்திகள் பரவத் தொடங்கும் போது அவர்களின் அமைதிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. கொள்ளைக்காரர்கள் இரக்கமற்றவர்கள் மற்றும் எந்த நேரத்திலும் அவர்களை தாக்கலாம் என்று கிராம மக்கள் கவலைப்பட்டனர். இந்த கிராமத்தில் இளம் விதவையான லக்ஷ்மி தன் மகன் அருணுடன் வசித்து வந்தாள். அவளிடம் அடக்கமான குணங்கள் இருந்த போதிலும் அவள் ஆழ்ந்த அன்பு மற்றும் நல்லொழுக்கத்தால் மற்றவர்களுக்கு உதவ எப்போதும் தயாராக இருப்பாள். ஒரு நாள் இரவு கிராம மக்கள் தூங்கும்போது குதிரைகளின் சத்தம் மற்றும் கூச்சல் காற்றை நிரப்பியது. கொள்ளையர்கள் வருகை அறிந்த மக்கள் பீதியில் ஒளிந்து கொள்ள ஓடினார்கள். சலசலப்பை கேட்ட லட்சுமி தனது மகனை அணைத்து பிடித்திருந்தாள். அருண் பயந்து தன் தாயை ஒட்டி, அம்மா, என்ன செய்வது? கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள் என்றான். லட்சுமி அவள் கண்கள் உறுதியால் நிரம்பியபடி, பயப்படாதே மகனே, அன்பு நம்மை காக்கும், என் அருகிலேயே இரு என்றாள். லக்ஷ்மி விரைவாக அருணை அவர்களின் சிறிய வீட்டின் கீழே உள்ள ஒரு மறைவான பாதாள அறைக்கு அழைத்துச் சென்றாள். குழப்பத்தில் இறங்கிய லக்ஷ்மி கொள்ளைக்காரர்கள் ஊரை தாக்குவதையும் கிராம மக்கள் பயந்து ஓடுவதையும் பார்த்தாள். அவளிடம் ஆயுதங்கள் இல்லை. அவளுடைய தைரியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு தயக்கமின்றி கொள்ளைக்காரர்களை நோக்கி ஓடினாள். கொள்ளைக்கார தலைவர் கேலியாக சிரித்துக்கொண்டே, பெண்ணே, நீ என்ன செய்யப் போகிறாய்? உன்னிடம் ஆயுதம் இல்லை, வலிமை இல்லை, ஒதுங்கிவிடு, இல்லையேல் உன் கிராமத்தை எரித்து விடுவோம் என்றான். லட்சுமி தைரியத்துடன், உங்களிடம் ஆயுதங்கள் இருக்கலாம், ஆனால் என்னிடம் மிகவும் வலிமையான ஒன்று இருக்கிறது. அதுதான் அன்பு. நான் இந்த கிராமத்தை நேசிக்கிறேன், இந்த மக்களை விரும்புகிறேன். நாங்கள் ஒற்றுமையாக பாதுகாத்த கிராமத்தை உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறினாள். அவளுடைய துணிச்சலைக் கண்டு கொள்ளைக்காரர்கள் நொடிப்பொழுதில் அதிர்ச்சியடைந்தனர். லக்ஷ்மியின் கண்களில் உள்ள தைரியத்தை பார்த்த கிராம மக்கள் அவளை சுற்றி திரண்டனர். விவசாய கருவிகள் மற்றும் தடிகளுடன் அவர்கள் ஒன்றாக கொள்ளையர்களை எதிர்க்கத் தொடங்கினர். கிராம மக்களின் தைரியத்தால் தாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பதை உணர்ந்த கொள்ளையர்கள் பின்வாங்கினர். கொள்ளையர்கள் தப்பி ஓடுவதை லக்ஷ்மி பார்த்தாள். அவளுடைய இதயம் நிம்மதியுடனும் பெருமிதத்துடனும் நிரம்பியிருந்தது. கிராமவாசிகள் லட்சுமியை சூழ்ந்தபடி ஆரவாரம் செய்தனர். ஊர் பெரியவர், லக்ஷ்மி, இந்த கிராமத்தின் மீதான உனது அன்பு எங்கள் அனைவரையும் காப்பாற்றியது. உண்மையான வலிமை இதயத்திலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் எங்களுக்கு காட்டியுள்ளீர்கள் என்று பாராட்டினார். மறுநாள் காலை சூரியன் உதிக்கும் போது கிராமம் மீண்டும் அமைதியானது. லட்சுமியும் அருணும் தங்கள் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்தனர். மீண்டும் கிராம மக்களுக்கிடையே ஒற்றுமையும் நம்பிக்கையும் வளர்ந்தது. அறத்திற்கே அன்புசார் பெண் பரியார், மரத்திற்கும் அஃதே துணை. அன்பு அறத்தின் அடித்தளம் மட்டுமல்ல, சரியானதை செய்வதற்கான வலிமையை கொடுப்பதும் தைரியத்தை வலுப்படுத்துவதும் அன்புதான்.